ஒரு சூழலில் தான் உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு ரசூல். உசைர் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்தை மனப்பாடம் செய்த ஒரே ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் உசைர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அந்த பலஸ்தீனுக்கு வரும்பொழுது நடைபெற்ற சம்பவத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். உலகத்தில் சில பேருடைய வயதை அல்லாஹு தாலா ஹோல்டு செய்து வைத்திருந்தான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 33 வயதிலே வானத்திலே உயர்த்தப்பட்டார்கள். 2வது வானத்தில் இருக்கிறாங்க. உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க உயர்த்தப்பட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயர்த்தப்பட்டாங்க. 33 வயசில் வானத்தில் உயர்த்தப்பட்டார்கள். 2வது வானத்தில் இருக்கிறாங்க. மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவாங்க. அப்டேட்டாக இருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி மொபைல் டெக்னாலஜி, எல்லா டெக்னாலஜியும் அவங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் சில வருஷத்தில் அவங்க பூமிக்கு இறங்குவாங்க. இறங்கும் பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடிலவா அவர் வானத்தில் உயர்த்தப்பட்டார் அப்படின்னா அவருக்கு வயசு 2000 வயசானா கிடையாது. 33 வயசு ஹோல்டில் எல்லாம் வச்சுருப்பான். இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கும். வரவங்க பிறப்பாங்க, மௌத்தாகுவாங்க. வயசு யாருக்கும் நிற்காது. ஆனால் மூன்று விதமான வரலாற்று மக்களுக்கு மட்டும்தான் வயசு அல்ல அப்படி நிப்பாட்டி வச்சான். அதில் உசைர் அலைஹிஸ்ஸலாமும் ஒருத்தாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வரும் பொழுது 33 வயசு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொபைல் டெக்னாலஜி, எல்லா டெக்னாலஜியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் தஆலா அப்டேட்டாகவும் ஆக்குவான். அதே நேரத்தில் வயசும் என்ன ஆகாது, அவங்களுக்கு போகாது. அது அவங்களுக்கு ஒரு ஹோல்டு செய்யப்பட்ட வயது. இது ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா வைத்ததை போன்று இப்போ அவங்க உலகத்துக்கு திரும்பி வந்ததற்கு பிறகுதான் இன்றைக்கி நேற்றைய தினம் 200 கோடி மக்களால் கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் என்ற அந்த வரலாறு என்பது, ஏன்பா நான் பிறந்த நாள் இல்லைப்பா, அது நீங்களாக ஏற்படுத்தி ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடினா அது என்னன்னு சொல்லி இந்த பூமிக்கு என்னென்ன குழப்பங்கள் கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வரலாறு தெரியாமல் இருக்கிறாங்களோ அந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி பெருங்கொண்ட கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடிக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் விரைவில் வரும். 2040, 45 கூட வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அவங்க வயதை ஹோல்டு செய்து எல்லாம் வச்சுருந்தான். இப்போ நம்மெல்லாம் யாரும் வயதை ஹோல்டு செய்ய முடியாது. வேணா 25 வயசுன்னு சொல்லி 10 வருஷமாக பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். 30 வயசு தான் தாவுது, 40 வயசு தான் தாவுதுன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வயசு போய்கிட்டே இருக்கும். டைம் முடிஞ்சிச்சுன்னா இஸ்ரேல் ரூ வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் இந்த சில மக்களுடைய வயது மட்டும் அப்படியே அல்லாஹ் வச்சுருந்தான். அதில் உசைர் அலைஹிஸ்ஸலாம். இப்போ உசைர் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்துக்கு வருவோம். இப்போ உசைர் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு வரும் பொழுது பலஸ்தீன் வெறுமனையே காடாக கிடந்தது. வீடுகள்லாம் இடிஞ்சு பாலைவனமாக இருந்தது. பாலைவனமாக காட்சி அளிக்கப்பட்டது. ஊரே என்ன செய்யப்பட்டிருக்கு, பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு, பைத்துல் முகத்தஸ் இடிஞ்சு, பள்ளிவாசல் இடிஞ்சு கிடந்து, வீடுகள் இடிஞ்சு கிடந்து, ஒரு மிகப்பெரிய நகரம் தரைமாட்டமாக்கப்பட்டால், ஒரு பூகம்பத்தாலோ ஒரு பேரழிவாலோ ஆக்கப்பட்டால் எப்படி காட்சி அளிக்குமோ அந்த மாதிரி காட்சி அளித்தது. உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில், இறைவா இந்த பலஸ்தீனை இப்படி ஆக்கிட்டிய, உலகத்தினுடைய 2வது புனித நகரமாச்சே, மூசா நபி அவர்களெல்லாம் வாழ்ந்த பூமியாச்சே, பல நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மரணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமியாச்சேன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்க போகின்றானோ அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவரை சில நேரம் அப்படி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு மரத்துக்கு அடியில் தான் கொண்டு வந்த கழுதையை கட்டி போட்டுட்டு கையில் இருக்கக்கூடிய ரொட்டி சாப்பாட்டை மரத்துக்கு மேலே கட்டிட்டு கீழே கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறாங்க. அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது நேரம் தூங்கினார்கள். தூங்கி எழுந்திருச்சதுக்கு பிறகு ஊரிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தூங்கும்போது பார்த்தா பூமி முழுக்க, அந்த பலஸ்தீன் முழுக்க இடிஞ்சு பாலடைஞ்சு கிடந்தது. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா தான் இருக்கக்கூடிய சூழலே மாறி போச்சு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அல்லாஹ் தஆலா உசைர் அலைஹிஸ்ஸலாம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது உசைர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் கேட்குறான், காலகம் லபிஸ்த, எவ்வளோ நேரம் தூங்கி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கியிருப்பீங்க உசைரே? அப்போ அவங்க சொன்னாங்க, யௌமன் அவ் பாலயம், என்ன ஒரு அரை நாள், ஒரு நாளில் ஒரு பாதி நாள் நான் தூங்கிட்டான்லா. அப்படி தூங்கும் பொழுது அவங்க நினச்சது என்ன, பொதுவாகவே தூங்குறதுக்கு முன்னாடி எந்த சிந்தனையில் இருக்கிறோமோ அதே கனவு தான் வரும். நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க. எந்த சிந்தனை அதிகமாக நமக்குள்ளே இருக்குதோ கனவும் அது சம்மந்தமாக தான் வரும். இப்போ இவங்க தூங்கும்போது ஏற்பட்ட என்ன சிந்தனை என்ன, இந்த ஊர் இப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு தூங்குறாங்களா இல்லையா? இப்போ எந்திரிச்ச உடனே காலகம் லபிஸ்த, எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க? யௌமன் அவ் பாலயம், யாரெல்லாம் ஒரு நாளில் சில பகுதி நேரம் தூங்கியிருப்பேன், ஒரு 4 hours 5 hours நான் தூங்கியிருப்பேன். அல்லாஹ் தஆலா சொன்னால், நீங்கள் 4 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் தூங்கலத்தா, நீங்கள் தூங்கலை என்ன,
கால கம் லபிஸ்த கால பல் லபிஸ்த மிஅத ஆமீன். நீங்கள் 100 வருஷம் தூங்கியிருக்கீங்க. உங்களை நான் எவ்வளோ நேரம் தூங்க வச்சோம்? 100 வருஷம் நீங்கள் தூங்கியிருக்கீங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ 100 வயசு போயிடுச்சு. இப்போ அவங்க ஒரு 150 வயசில் தூங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 வயசுனா 250 வயசு ஆகிருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. அந்த 100 வயசை அல்லாஹ் ஹோல்டு பண்ணி வச்சுட்டான். அந்த 150 தான் இருப்பார் அவர். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வயதையும் நிப்பாட்டி வைத்தேன். அவர் கொண்டு வந்த கட்டு சாதம் மேலே கட்டி போட்டிருக்காருல, அதுவும் கெடாமல் அப்படியே இருக்குது. அதுதான் ஃபார்முலா. நீங்கள் ஃப்ரீசர் 1 வருஷம் 10 வருஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோமா இல்லையா? ஒரு உணவு பதார்த்தத்தை பல ஆண்டுகள் பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு மிஷினை, ஒரு ஃப்ரிட்ஜை கண்டுபிடிப்பான்றது இது எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இதுதான் ஃபார்முலா. அப்போ ஒரு உணவு 100 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொன்னான், ஃபந்தூர் இலா தொஆமிக்க, உங்களுடைய உணவை பாருங்கள், அது கெடாமலை நான் வைத்திருக்கின்றேன். சரி, 100 வருஷம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் கெட்டி போட்ட கழுதையை பாருங்கண்ணா. ஆனால் கழுதை செத்து மடிந்து கெட்டி போட்ட அந்த இடத்துல எலும்பு கூட நிற்கிது. அப்போது அல்லாஹ் தஆலா சொன்னால், உணவை கொண்டு உங்களுக்கு அத்தாட்சி இருக்குது. நீங்கள் 100 வருஷம் தூங்கியிருக்கீங்கன்னு ப்ரூஃபுக்காக இந்த கழுதையை நான் என்ன செஞ்சேன்? எலும்பு கூடாக நிப்பாட்டி வைத்திருக்கின்றேன். மறுபடியும் கழுதையை உயிர் பெற்று என்றின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். கழுதையே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உயிர் பீன்னு அவங்க சொன்னாங்க. மீண்டும் சதைகளெல்லாம் ஓட்டப்பட்டு கழுதை ஹயாத் ஆயிடுச்சு. இப்போ 100 ஆண்டுகள் தூங்க வைத்து அல்லாஹ் தஆலா ஃபலஸ்தீனில் இப்போ அரெஸ்ட் பண்ண அந்த ஈராக்கில் கொண்டு போன மக்களை எல்லாம் திரும்ப என்ன செஞ்சிட்டாங்க? துல்கர்னைன் என்பவர் ரிலீஸ் பண்ணிட்டார். மீண்டும் அந்த மக்கள் எல்லாம் ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்ததற்கு பிறகு ஊர் செழிப்பாயிருச்சு. வந்து பார்த்தா வறண்ட ஒரு அழிக்கப்பட்ட பூமியாக இருந்த பலஸ்தீனம் மீண்டும் மக்களுடைய நடமாட்டம் வந்து விட்டது. இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த யூத மக்கள் எல்லாம் மீண்டும் உசைர் அலைஹிஸ்ஸலாமை மையமாக வைத்து 2வது முறை பைத்துல் முக்கத்தஸை கட்டி எழுப்புகிறார்கள். சராசரி மனிதர்களால் முன்னாடி பள்ளிவாசல் கட்ட முடியாது. இன்றைக்கி வேணால் சராசரி யார் வேணாலும் பள்ளிவாசல் கட்டலாம். முந்திய உம்மத்தில் நபிகள் நாயகத்துடைய உம்மத்துக்கு முன்னாடி நபிமார்களும் ரசூல்கள் தான் பள்ளிவாசல் கட்டணும். எனவே யூதர்கள் என்ன செஞ்சாங்க? மீண்டும் 2வது முறை பைத்துல் முக்கத்தஸை கட்டுவதற்கு உசைர் அலைஹிஸ்ஸலாமை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வகாலத்தில் யஹூது உஸைரு இப்னுல்லாஹ், யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். வகாலத்தில் நசாரா கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொல்கிறார்கள் என்ற வரலாறு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயசாகுது. 2000 ஆண்டையும் கடந்து அல்லாஹ் வயதை ஹோல்டு செய்து வைத்தான். இப்போ உஸைர் அலைஹிஸ்ஸலாமுடைய வயசை அல்லாஹ் தஆலா 100 ஆண்டுகள் ஹோல்டு செஞ்சு வச்சான். இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா 300 ஆண்டுகள் ஹோல்டு செய்து வைக்கப்பட்ட வரலாறும் இருக்கிறது குர்ஆன்ல. இன்ஷா அல்லாஹ் அதை சனிக்கிழமை பயானில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ்.